பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 26/2/2026 மாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. தசமி திதி மிருக சீரிஷ நட்சத்திரம். இந்த தசமி திதி என்பது வெற்றிக்கான திதின்னு சொல்லுவாங்க. விஜயதசமி அந்த மாதிரியான தசமி திதிகள் என்பது வெற்றிக்கான திதி. இந்த திதியிலே போர்க்கடவுளுடைய நட்சத்திரமான மிருக சீரிஷ நட்சத்திரம் சம்பவிக்கிறது. அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும், வியாழக்கிழமை என்பது குரு பகவானுடைய நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. இந்த நாட்களிலே நீங்கள் போர் பயிற்சி, இராணுவத்திலே இணைவதற்கான விஷயங்கள், காவல்துறை, அதே போல பாதுகாப்பு துறையிலே பணி நிர்ணயங்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்பங்களை பெறக்கூடிய விஷயங்களுக்கு இந்த நாள் சிறந்த நாளாக அமைப்பெறுகிறது. உடல் பயிற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நாளிலே நல்ல பாராட்டுகளும் வெற்றிகளும் வந்து சேர்கிறது. செவ்வாய் பகவான் போர்க்கடவுளாக அமையப்பட்டிருந்தாலும் சுபமான குரு பகவானுடைய இந்த கிழமையிலே வெற்றிக்கான திதியான தசமி திதியை அமையப்பெற்று இந்த மிருக சீரிஷ நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கலைத்துறையிலே ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு புதிய அந்தஸ்து கௌரவங்கள், ஜிம்னாஸ்டிக் ஜிம் அதாவது உடல் பயிற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கும், அதே போல் பல்வேறு விதமான ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கும், ஓட்டப்பந்தயம் நபர்களுக்கும் சில நல்ல பரிசு பொருட்கள், பாராட்டுகள் வரக்கூடும். இந்த நாளிலே உங்களது குழந்தைகளை புதியதார் ஏதேனும் ஒரு விளையாட்டுத் துறையிலே ஈடுபடுத்தும் போது வெற்றிகரமான தருணங்கள் அமையப்பெறுகிறது. பாராட்டுகளுக்கான விஷயங்கள் அமையப்பெறுகிறது. இராணுவத்திலே பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயம் என்ற நாள். இராணுவ வேலைக்கு எழுதி அதன் மூலியமாக நமது பாதுகாப்பினை பலப்படுத்தக்கூடிய தன்மைகள். இந்த நாளிலே நீங்கள் செவ்வாய் பகவானை பூஜித்து வரும்பொழுது உங்களது பாதுகாப்பினுடைய மேன்மையும், அதே போல நல்ல ஒரு தைரியமான சூழலும் வந்து சேர்கிறது. குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த நாளிலே சிவாலயம் சென்று தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களுக்கு சந்திராஷ்டம தோஷம் நீங்கி பல்வேறு காரிய தடைகள் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே ஆதாயமான விஷயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சில நாள் பிரச்சனைகள் தீராத விஷயங்கள், அதே போல் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் போதும் காரிய தடைகள், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைமை, தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்றிருந்தாலும் சிலருக்கு தொழில் முடக்கங்கள், பண விரயங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு தொழிலிலே எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அதில் லாபங்களை ஈட்டக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணியும் போது செவ்வாயின் பேராதரவு வந்து சேர்கிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் சிலரால் தொந்தரவுகள் இருந்து வர உங்கள் மறைமுக எதிரியினுடைய தோற்றத்தை இன்று நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. நீங்கள் உங்களது வெற்றி பாதையிலே செல்லும் போது பல்வேறு விரோதிகளையும் பல்வேறு எதிரிகளையும் இருந்தாலும் அவர்கள் அனைத்தையும் வென்று நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே எதிரிகள் பலம் குறையும். உங்களது தைரியமும் நம்பிக்கை பாராட்டும் பெறக்கூடிய தருணங்கள், பெற்றோர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் நல்ல பாராட்டு மதிப்பை பெறக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து சேர்கிறது. மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே போய் அமரப்படுகின்றார். மிகவும் சிறப்பான விஷயம். பூர்வீக சொத்துக்களில் நல்ல லாபங்கள் பெறக்கூடும். நீங்கள் சம்பாதித்த பணங்களிலே முதலீட்டு செய்வது, அதே போல சுய தொழில் ஆரம்பிப்பது, அதே போல சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் ஏற்பாடு நடைபெறுகிறது. அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு சற்று காலதாமதமாக நடைபெற்றாலும் வரும் காலத்திலே உங்களுக்கு எந்த தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் பல்வேறு விதமான சுப விஷயங்களும் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு
பல்வேறு விஷயங்கள் இன்பமாக நடந்து வந்தாலும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள். கடகராசினியர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் காதலித்து வரக்கூடிய நபரை இன்று அவரது மனத்தை மாற்றி உங்களோடு நட்பு பாராட்டும் ரீதியாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே உங்களது வாழ்க்கை துணையை கண்டு உங்களது வாழ்க்கை துணையை தேர்வு செய்து உங்களது புதிய வாழ்க்கையை துவக்கப்படக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்பது போல உங்கள் லக்னாதிபதியாகப்பட்டவர் 11ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பது, அதாவது சந்திரன் 11ஆம் இடமான ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கின்றார். உங்களுக்கு பல்வேறு விதமான ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது உங்கள் லக்னாதிபதியான சந்திரனுடைய பூர்ண நல்லாசிகள் வந்து சேர்கிறது. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு சூரியன் 7ஆம் பார்வையாக ராசி மண்டலத்தை பார்த்து அதனுடைய பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய நிர்பந்தங்களை நீக்குகின்றார். அரசாங்கத்தினால் நல்ல முயற்சிகளால் வெற்றி, அரசு சார்ந்த தொழிலே நல்ல வேலைகள் இருந்து வந்தாலும் சிலருக்கு சில நேரங்களிலே பல பிரச்சனைகள். அதே போல் பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல லாபம். சில நேரங்களிலே சிலரால் நட்பு ரீதியாக பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தையால் நீங்கள் அவதூறு பேசக்கூடிய நிலைமை ஆளாக தோன்றுகிறது. சிலருடைய நட்பை தவிர்த்து உங்களது மனோதைரியத்தையும் கௌரவத்தையும் பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடையை பயன்படுத்தும் போது சூரியனின் பேராதரவு உங்களுக்கு கிடைக்கிறது. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த நாளிலே முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றி, தடையின்றி பணவரவு, அதே போல் நீண்ட நாட்களாக வசூலிக்கப்படாத கடன் பாக்கிகள் அனைத்தும் வசூலிக்கப்படுதல், வங்கியிலே பெறப்பட்ட கடன் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களிலிருந்து விடுபடுதல், தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழலை ஏற்பாடு செய்யக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் புதனை பிரார்த்திக்கும் போது பச்சை நிற ஆடையை உடுத்தி புத பகவானை பிரார்த்திக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு பல்வேறு லாபகரமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களிலே சில மருத்துவ முறைகளால் பிரச்சனை, தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்களே மருத்துவ செலவு செய்து கொள்ளாதீர்கள். உரிய மருத்துவரை ஆலோசனை செய்து செலவு செய்யுங்கள். நீங்கள் சில நேரங்களிலே தேவையில்லாத விஷயத்திற்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள். அதே போல் பெண் ஊழியர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உங்களது பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலே பெண் ஊழியர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே சில அதிகார இடத்திலே பிரச்சனைகள் வரக்கூடும். சற்று தொழில் சார்ந்த இடங்களிலே கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஏனெனில் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற கேதுவை உங்கள் லக்னாதிபதி பார்ப்பது என்பது சில நேரங்களிலே தொழிலிலே சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய நிலைமை. எனவே நேரிலே சற்று கவனமாக நீங்கள் சில வேலைகளை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஆதாயம் வருகிறது. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு பல்வேறு கட்ட முயற்சியிலே அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் அமைய பெற்றிருந்தாலும் சில சுப காரியங்கள் தடைபெறுகிறது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருந்தக்கூடிய விஷயங்கள் மாறி வெகு விரைவிலே திருமண பாக்கியங்களும் பந்தங்களும் ஏற்பட உள்ளது. சிலருக்கு தொழில் ஸ்தாபனங்களிலே முன்னேற்ற குறைவினால் சில பிரச்சனைகள் இருந்து வர அதிலிருந்து விடுபடக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே நிம்மதியற்ற உறக்கங்கள், உரிய நேரத்திற்கு உணவு அருந்தாமல் உடல் உபாதைகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே பல்வேறு இடங்களுக்கு வீண் அலைச்சலாக செல்லக்கூடிய தருணம். இவை அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதையும் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். நீங்கள் இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு உங்களுக்கு இருக்கிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு தனுசு ராசி மண்டலத்திலே பல்வேறு கட்டமான குருவின் பார்வை பெற்று சில நேரங்களிலே உங்களுக்கு காரிய தடைகள் இருந்து வர அது அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம். சொந்த வீடுகள், அதே போல உரிய விஷயங்கள் தேவைப்படுகின்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய தருணம். உங்கள் ராசி மண்டலத்திலே இருக்கக்கூடிய 3ஆம் இடத்திலே அமையப்படுகின்ற 5 கிரக கூட்டமைப்பு மனோதைரியத்தையும் மன உறுதியும் வலுப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு ஒரு போர் வீரனை போல் எதிர்கொண்டு அதை பொடி பொடியாக்கி உங்களது வெற்றிக்கான பாதையை வழிவகுக்கக்கூடிய தருணங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக சிலருடைய தேவையற்ற விஷயங்களுக்காக மன உடைச்சலுக்கு இருந்து வரக்கூடிய சூழல் மாறி உங்கள் நிம்மதியான சூழல் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள்
வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு உங்களுக்கு அமையப்பெறுகிறது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு உங்களது தொழில் முன்னேற்ற பாதைக்காக பாடுபடுங்கள். அதே போல் உங்களது உற்றார் உறவிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நண்பர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. சிலருடைய புதிய நட்பு பழக்க வழக்கங்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். நீண்ட இடைவேளைகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பனால் சில பாதிப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆகையால் நண்பர்களிடத்திலே சற்று கவனமாக கையாளுங்கள். தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு தொழிலாளர்களிடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உயர் அதிகாரிகளிடத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் அனாவசியமான முறையிலே சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடையை பயன்படுத்தும் போது சூரியனின் பேராதரவு சேர்கிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாளாகப்பட்டது அதி அற்புதமானாக அமையப்படுகிறது. எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தருணங்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்திருந்தாலும் நீங்கள் சில நேரங்களிலே சிலருடைய நட்பின் ரீதியாக நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். ஒரு நல்ல நிர்வகிக்கக்கூடிய திறமை படைத்திருந்தாலும் நீங்கள் இடத்திலே வேலை செய்து அதனுடைய நிர்வாகத்தன்மையினை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய தருணம். பிறரால் நீங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஊழியர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். பள்ளி குழந்தைகளுக்கு சில நேரங்களிலே மறதிகள் ஏற்படக்கூடும். எனவே ஒரு முறைக்கு இருமுறை படிப்பது மிகவும் சிறந்ததாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ராகுவின் பேராதரவு சேர்க்கிறது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு நீண்ட நாட்களாக தொழில் சார்ந்த இடங்களிலே பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் நிவர்த்தியடைய உள்ளது. சிலருக்கு தொழிலிலே ஈடுபாடு இல்லாமல் செல்லக்கூடிய தருணங்கள். வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை, அதே போல புதிய நிர்வாகங்களுக்கான பொறுப்பேற்கக்கூடிய தருணங்கள். நிர்வகித்து வரக்கூடிய இடங்களிலே தொண்டு நிறுவனங்களிலே சில பிரச்சனைகள் இருந்து வரக்கூடும். சில வழக்கு அறிஞர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. பல்வேறு இடங்களிலே நீதித்துறைக்கும் நிதித்துறைக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. அதே போல வங்கியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக வேலை செய்யுங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு சில வங்கியிலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சிலரால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே நீங்கள் உங்களது கவனக்குறைவினால் பலருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய தருணமாக மாறிவிடுவீர்கள். எதையும் கவனித்து செயல்படுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது குரு பகவானுடைய பேராதரவு சேர்கிறது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வர எமது பூர்ண நல்லாசைகள். நன்றி, வணக்கம்.